ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம டெட் சம்னர் எபிசோட் 16 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். உடனே அவனுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்துட்டு இருக்கும். லெவல் 3ல இருக்கிற நைட்மேர் டிஃபிகல்ட்டான டஞ்சனுக்குள்ள என் கூட யாரெல்லாம் வராங்களோ ஒவ்வொருத்தங்களுக்கும் 8 லட்சம் ரூபா நான் பணமா தரதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். அதுவும் பாஸ் லெவல்ல இருக்கிற மான்ஸ்டரை தோக்கடிக்கிறது மூலமா அடிஷனலா 5 லட்சம் ரூபா பணமா நான் தரதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க கூட வரதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. ஒரு குரூப்ல எனக்கு 5 பேர் தேவைப்படுறாங்க. என்னோட செல்லுல இருக்கிற QR கோட ஸ்கேன் பண்ணி என் கூட நீங்க தாராளமா வரலாம். பேய், வைஷியோ, கிரேட் சேஜ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 5 பேரை கூட்டிட்டு ஒரு டஞ்சனுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு காப்ளின் பாஸ் அவங்கள தாக்குறதுக்கு தயாராகிற விஷயம் தெரிஞ்சோன்னே நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை, என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு அவனோட டெட் சைட்டை பயன்படுத்தி ஒரே அடியில காப்ளின் பாஸ பறக்க விட்டுட்டு இருப்பான். அதிகமான காப்ளின் அவங்கள தாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கும். எல்லாத்தையுமே அவனோட டெட் சைட்டை பயன்படுத்தி ஈஸியா தோக்கடிச்சிட்டு இருக்க வைஷியோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்து ஒருத்தன் போட்டோ எடுத்து அவனோட சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அவங்க போய் 10 நிமிஷம் கழிச்சு அவங்க வெளியே வந்துட்டு இருக்க எந்த ஒரு வேலையும் பண்ணாம எந்த ஒரு மான்ஸ்டரையும் தோக்கடிக்காம ஈஸியா தண்ணி குடிக்கிற மாதிரி நம்மளோட ஸ்கில்லும் லெவலும் அதிகரிக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு அவங்க 5 பேரும் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. அடுத்த ஒரு 5 பேரை குரூப்பா கூட்டிட்டு போறதுக்கு அவன் தயாராகிட்டு இருப்பான். அவங்க 5 பேரும் திருப்பி அதிகமான ஸ்கில்லையும் லெவலையும் அதிகரிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. தொடர்ச்சியா எந்த ஒரு ரெஸ்டும் இல்லாம டஞ்சனுக்குள்ள போயிட்டு வர்றனால அவன் ரொம்ப களைப்பாயிட்டு இருப்பான். வைஷோ, இன்னைக்கு நம்ம ஒரே நாள்ல அதிகமா ஃபன்னா இருந்துட்டோம். உனக்கு தேவையான அதிகமான பணமும் உனக்கு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு வெறும் 50 மில்லியன் மட்டும் தான் பணமா கிடைச்சிருக்கு. என்னது 50 மில்லியனா? இவன் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கானா? ஒவ்வொரு வாட்டியும் 5 பேரை குரூப்பா கூட்டிட்டு போறது மூலமாவே அவனோட லெவல் 39 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. டஞ்சனுக்குள்ள டீமா போய் கிளியர் பண்றதுனால நம்மளோட லெவல் இந்த அளவுக்கு வேகமா அதிகரிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுன்னு அவர் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கு. வைஷுவோ, பேக்யூன் உங்க 2 பேரையும் தான் நான் தேடிட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரியே ஸ்பெஷல் ட்ரைனிங்கான கிளாஸ் தொடங்க போகுது. உடனே என் கூட வாங்கன்னு அவங்க 2 பேரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. மேஜிக் யூனிவர்சிட்டியோட ஜீனியஸா இருக்கிற நீங்க எல்லாருமே தான் நம்ம ஸ்கூலோட ரெப்ரசன்டேட்டிவா நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் காம்படிஷன்ல இந்த வருஷம் கலந்துக்க போறீங்க. நீங்க எல்லாருமே இன்ட்ரோடக்ஷன் அடிப்படையில உங்களுக்குள்ளேயே நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம் சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் ஷீ போட்டேன்னு சொல்ற ஒருத்தனை காட்டிட்டு இருப்பான். அவனோட லெவல் 40ல இருந்துட்டு இருக்கும். லார்ட் லெவல்ல இருக்கிறது மட்டும் இல்லாம க்ளோஸ் காம்பைட் தான் அவனோட முக்கியமான பவராவே இருந்துட்டு இருக்கு. அவேக்கன் ஆரம்பிச்சு கொஞ்சம் மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள இவன் லெவல் 40க்கு போறது மட்டும் இல்லாம ஒரு லார்ட் லெவலுக்கு வந்துட்டானான்னு அங்க இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சரியான கத்துக்குட்டிகளா இருந்துட்டு இருக்காங்க. என்னோட லெவலையும் பவரையும் பார்த்து கண்டிப்பா இவங்க ஃபேண்டிலையும் உச்சா போவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கு. அடுத்ததா சாங்வன் லெவல் 37ல இருந்துட்டு இருப்பான். ஜெனரல் லெவல்ல இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்கெலிட்டன் நைட் தான் அவனோட ப்ரொஃபஷனா இருந்துட்டு இருக்கும். க்ளோஸ் காம்பைட்ல இவனும் ரொம்ப சிறந்தவளா இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா வைஷியோ லெவல் 39ல இருந்துட்டு இருப்பான். பாஸ் லெவல்ல இருக்கிறது மட்டும் இல்லாம அன்டெட் சமனர் தான் அவனோட ப்ரொஃபஷனா இருந்துட்டு இருக்கும். என்னோட பவர் என்னன்னா மத்தவங்களை எல்லாரையுமே எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாக்கிறதுன்னு சொன்னோன்னே இவனை மாதிரி ஒரு மட்டமான இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிற ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது. நாங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனை நக்கல் பண்ணிட்டு இருக்க. வைஷுவோக்கு எப்படி தன்னை அறிமுகப்படுத்தணும்னு கரெக்டா தெரியல. இப்ப நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன் பண்றதை எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு உடனே நீங்க எல்லாருமே என்ன ட்ரையல் டவருக்கு ஃபாலோ பண்ணுங்க நாங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. போன வாட்டி நான் வந்திருக்கும் போது 10வது ஃப்ளோர்ல இருக்கிற மான்ஸ்டர் தேவையில்லாம என்ன கலாய்ச்சி கேவலப்படுத்தி அனுப்பிட்டு இன்னைக்கு பழிக்கு பழி வாங்காம நான் விடவே மாட்டேன்னு அவர் ரொம்ப வெறியோட இருந்துட்டு இருக்க. இன்னைக்கு யாருமே ட்ரையல் டவருக்குள்ள என்ட்ராவ போறதே கிடையாது. உண்மையே சொல்லணும்னா நம்ம இப்ப நிக்கிறது ட்ரையல் டவரே கிடையாது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும் தானே. டீன் வேங் தன்னோட ஐடென்டி கார்டை ஸ்வைப் பண்றது மூலமா ஒரு கதவு ஒண்ணு திறந்துட்டு இருக்கும். சில்ட்ரன்ஸ் உங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உடனே என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு அவங்க எல்லாருமே ஒரு மேஜிக்கல் சர்க்கிள்ல போய் நின்னுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு வினோதமான இடத்துக்குள்ள அவங்க எல்லாருமே டெலிபோர்ட் பண்ணப்பட்டு இருக்க. என்னோட காட் கிங்டம் மாதிரியே இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு சின்ன உலகம் மாதிரில தெரிஞ்சிட்டு இருக்கு. உண்மைதான், இது ஒரு சின்ன உலகம் தான். நீங்க இப்ப பார்க்க போறதுதான் உண்மையான ட்ரையல் டவர்னு அவங்க எல்லாருமே டெலிபோர்ட் ஆகி டவருக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே போன ட்ரையல் டவரை விடவும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கிற மாதிரில தெரியுது. ஷீ போட்டேன், இப்ப நீயே முதல்ல போன டீன் வேங் அவனை அனுப்பிட்டு இருக்க. 3 லார்ட் லெவல்ல இருக்கிற ஆக்ஸ் அவன் முன்னாடி வந்துட்டு இருக்கும். அவனோட ஸ்வாட் அட்டாக்கை பயன்படுத்தி ஒரு மான்ஸ்டரை ஈஸியா தோக்கடிச்சிட்டு இருப்பான். இவனோட ஸ்வாட் அட்டாக் எல்லாமே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் நினைச்சு கூட பார்க்கல. வெறும் செகண்ட்ஸ்லயே லார்ட் லெவல்ல
லெவல்ல இருக்கிற மான்ஸ்டரை இவ்வளவு சீக்கிரத்துல இவன் தோக்கடிச்சிட்டானேன்னு பேய் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. இவளோட வயலன்ஸ் ஸ்வாட் ஸ்கில் எல்லாத்தையுமே பார்க்கும்போது என்னோட ஏஞ்சல் ஸ்வாட விடவும் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கேன்னு நானும் ஷியோகிங்கும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. ஷியோ போட்டேன்னு சொல்றவன் காம்பேட் ஸ்கில் எல்லாத்துலயுமே ஒரு ஜீனியஸ் ஆனவன் சொல்ற விஷயத்த எல்லாரும் முன்னாடி இப்ப நிரூபிச்சிட்டான். இவனை பார்த்தாலே ரொம்ப அமேசிங்கா இருந்துட்டு இருக்குன்னு சென்வன் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தனா எங்களோட இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சது மட்டும் இல்லாம என்னோட ஆளையை நீ தாக்கி இருப்பேன்னு ஒரு மான்ஸ்டர் டைரக்டா வந்து அவனை தாக்கிட்டு இருக்கும். இன்னொரு மான்ஸ்டர் ஒரு ஸ்னீக் அட்டாக்க பயன்படுத்தி அவனோட கதையை முடிச்சிட்டு இருக்க. அதுல அவன் தோத்தோன டைரக்டா அவன் எங்க இருந்து அவன் கிளம்பினானோ அதே என்ட்ரன்ஸ் நோக்கி வந்துட்டு டீன் வேங் என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தனாலதான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னோன அடுத்ததா சாங் வேன உள்ள அனுப்பிட்டு இருப்பாங்க. லெவல் 37ல இருக்கிற சாங் வேனு டைரக்டா 6th ஃப்ளோரை நோக்கி டெலிபோர்ட் ஆயிட்டு இருக்க. அங்க இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை அவனோட ஸ்பியரை பயன்படுத்தி தோக்கடிச்சிட்டு இருப்பான். எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்னு கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு திரும்பி பார்த்தனா ஒரு 3 மான்ஸ்டர் அதுகளோட போவை பயன்படுத்தி அவனை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலும் அந்த ஆரோஸ் எல்லாமே வந்து அவனோட முதுகுல தாக்கி அவனை தோக்கடிச்சிட்டு இருக்கும். அவனும் டைரக்டா தொடங்கின இடமா இருக்கிற என்ட்ரன்ஸை நோக்கி வந்துட்டு இருக்க. அடுத்ததா வெய்ஷியோவை உள்ள அனுப்பிட்டு இருப்பாங்க. அவன் டைரக்டா 5th ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருப்பான். ஆனா வெய்ஷியோவை பொறுத்த வரைக்கும் 10வது ஃப்ளோரை நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டான். அப்புறம் எதுக்காக அவன் 5th ஃப்ளோரை நோக்கி போறான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த டவரை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சரோட உண்மையான பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் அடிப்படையா டிடெக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு தேவையான லெவலையும் இது கொடுக்கும் சொன்னோன அங்க 2 காப்ளின் விசார்டு அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராகி சமனிங் அடிப்படையில ஒரு டைகர், சீட்டா, ஒல்ஃப்னு சொல்ற 3 மான்ஸ்டர் அந்த இடத்துல சமன் பண்ணிட்டு இருக்கும். அந்த 3 மான்ஸ்டருமே ஆக்ரோஷமா நம்ம ஹீரோவை தாக்க வந்துட்டு இருக்கு. நானும் ஒரு சமனரா தான் இருந்துட்டு இருக்கேன்னு ஷியோகிங்கையும் பெட்டியையும் அந்த இடத்துல சமன் பண்ணி அவங்களோட பவரை பயன்படுத்தி அந்த அனிமல்ஸ் 3ஐயுமே தோக்கடிச்சிட்டு இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு 2 காப்ளின் விசார்டும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும். அவங்க 2 பேரோட கதையும் ஈஸியா அவங்க முடிச்சிட்டு இருக்க. 5th ஃப்ளோர்ல இருக்கிற மான்ஸ்டரை நல்லபடியா அவன் தோக்கடிச்சனால அடுத்தது 6th ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருப்பான். இவன் நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கான். ஆனா இவன் கிட்ட எந்த விதமான ஃபைட்டிங் ஸ்கில்லுமே கிடையாது. நான் பெட்டு கட்டுறேன் கண்டிப்பா 6th ஃப்ளோரோட இவனோட கதை மொத்தமா முடிஞ்சிரும்னு மத்த 2 பேருமே அவனை ரொம்ப தரக்குறைவா நினைச்சிட்டு இருக்க. வேங் இவனை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவன் ரொம்ப டேலண்டாவே இருந்துட்டு இருக்கான். ஆனா இவன் கிட்ட ஃபைட்டிங் ஸ்கில் கொஞ்சம் கூட இல்ல. அதுதான் இவனோட வீக்னஸா இருக்கிறனால இதனால இவன் அதிகமா கஷ்டப்பட போறான்னு அவனோட டீச்சரும் மிஸ்டர் லீயும் பார்த்துட்டு இருக்க. 6th ஃப்ளோர்ல இருக்கிற அந்த 3 போ வச்சிருக்கிற மான்ஸ்டர் அவனை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். உடனே அந்த இடத்துல ஐன்ஸை வர வச்சு அதோட பவர்ஃபுல்லான ஃபயர் பால் அட்டாக்க பயன்படுத்தி அந்த 3 மான்ஸ்டரோட கதையும் முடிச்சிட்டு இருப்பான். 6th ஃப்ளோர்ல இருக்கிற மான்ஸ்டரை நல்லபடியா தோக்கடிச்சனால அடுத்ததா 7th ஃப்ளோரை நோக்கி அவன் முன்னேறிட்டு இருக்க. இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு நம்ம ஹீரோவை தரக்குறைவா நினைச்ச சாங்வான் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா லெவல் 7ல லெவல் 40ல இருக்கிற ஓகர் மான்ஸ்டர் அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். இந்த வாட்டி அவனோட ஷியோகிங்கையும் பெட்டியையும் அந்த இடத்துல சமன் பண்ணிட்டு இருப்பான். பெட்டி அதோட ஸ்வாட் அட்டாக்க பயன்படுத்தி மான்ஸ்டர் தாக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த 2 மான்ஸ்டரும் அதுல இருந்து டாட்ச் பண்ணிட்டு நம்ம ஹீரோவா பின்னாடி இருந்து சாதாரணமா தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. உடனே ஷியோகிங் அதோட ஷீல்ட பயன்படுத்தி அந்த பவர்ஃபுல்லான அட்டாக்க தடுத்து நிறுத்திட்டு இருக்கும். பெட்டி அதோட பவர்ஃபுல்லான ஸ்வாட் அட்டாக்க பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சிட்டு இருக்கும். 7th ஃப்ளோர்ல இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே ஈஸியா தோக்கடிச்சனால 8th 9th சொல்ற 2 ஃப்ளோரையும் ஸ்கிப் பண்ணி டைரக்டா அவன் 10வது ஃப்ளோரை நோக்கி அவன் போயிட்டு இருக்கு. போன வாட்டி இவன் ட்ரையல் டவர்ல 10வது ஃப்ளோர்ல போயிருக்கும் போதுதான் அங்க இருக்கிற மான்ஸ்டர் இவனை தோக்கடிச்சு வெளியே அனுப்பிச்சு. இந்த வாட்டி இவன் இந்த ஃப்ளோர்ல எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கான்னு பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்கேன். நானே இது வரைக்கும் 10வது ஃப்ளோருக்கு 3 வாட்டி மட்டும் தான் போயிருக்கேன். ஆனா என்னாலேயே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் தோக்கடிச்சதே கிடையாதுன்னு உண்மையை சொல்லணும்னா அவன் இது வரைக்கும் மோதின மான்ஸ்டர்லயே 10வது ஃப்ளோர்ல இப்ப மோத போற மான்ஸ்டரும் ரொம்ப பயங்கரமான மான்ஸ்டர் சொல்ற விஷயத்த டீன் வேங்கும் மிஸ்டர் லீயும் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான எபிசோடு எல்லாத்தையுமே நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.